நேர்களை வணக்கம். எல்லா அரசியல் நிலைப்பாடு கொண்டவங்களாலையும் விமர்சிக்கப்பட்ட ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி அறியப்படுறது சவுக்கு சங்கர் அவங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாவேக்கா அவங்களால விமர்சிக்கப்பட்டு இருக்காங்க. நான் சவுக்கு சங்கர் அவங்கள 2020 ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கவனிச்சு வந்துட்டு இருக்கேன். அந்த 2020 ஒரு போட்ட ட்வீட் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னு வைங்க, அந்த விஷயம் எல்லாம் நரேந்திர மோடி அவங்களை விமர்சனம் பண்ணதுல ஒரு 10% கூட விமர்சனம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ட்வீட்டை வைக்கிறேன் பாருங்க, மேல ஸ்கிரீன்ஷாட் வைக்கிறேன் பாருங்க. என்னென்னமோ வார்த்தைகளை போட்டு ஓப்பனா ட்விட்டர்ல போட்டிருப்பாரு. சோ அப்படி இருந்த சவுக்கு சங்கர் அவங்க திமுக அப்படின்ற கட்சிக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப அதிமுக அப்படின்ற கட்சி வந்து ஆளுங்கட்சியா இருந்தாங்க. அப்போ திமுக அப்படின்ற கட்சிக்கு அந்த அரசியல் வரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியா வரத்துக்கு ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சாரு, ஏகப்பட்ட கருத்துக்கள் தெரிவிச்சாரு. அவரோட கருத்துக்கள்லாம் வந்து Facebookல இப்ப இந்த ஒரு 4 வருஷமா தான் Facebook அப்படின்ற ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அவரோட கருத்துக்களை வந்து கிளிக் பைட்டா எடுத்து எடுத்து திமுக இருக்கவங்க வந்து பயங்கரமா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. சோ வந்து அவருக்கு உண்டான அந்த பேக்கப் அப்படின்றது திமுக சைட்ல இருந்து கொடுக்கப்பட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து அவர் சில விஷயங்களை எதிர்பார்த்து சில மரியாதைகளை எதிர்பார்த்தாங்க அப்படின்றது தெரியுது. ஆனா அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களே பெண்ணு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் அவங்களுக்கே காசு கொடுத்து அவ்வளவு காசு கொடுத்து வேலை செஞ்ச பிரசாந்த் கிஷோர் அவங்களே வந்து திருப்பி அமைச்சிட்டு அவங்களே எல்லா விஷயங்களும் கத்துக்கிட்டு பெண்ணுன்னு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு திறமையான விஷயம் தான். இதை வந்து பார்க்க வந்து அவங்களும் நிறுவனம் ஆரம்பிச்சுட்டு அவங்க ஃபேமிலிக்குள்ளே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களை நான் கேள்விப்படுறேன். அது ஒரு நல்ல விஷயம் அப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு அரசியல் ரீதியா மக்களுக்கு நல்லதா இல்லையா அப்படின்றது தெரியல. ஒரு அரசியல் கட்சி நல்லதுக்கு அது ஒரு நடத்துறதுக்கு அது ஒரு நல்ல விஷயம். சோ அப்படி இருக்கிறப்ப இவருக்கு இன்னும் அந்த மரியாதை எல்லாம் கம்மியாகிறப்போ அதுக்கப்புறம் திரு சவுக்கு சங்கர் அவங்க அதிமுக சைட்ல நுழைய ஆரம்பிக்கிறாங்க. நுழைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துல வந்து ஒரு மாசம் 2 மாசம் வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லி நிலைப்பாடு எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இந்த சிறைக்கெல்லாம் சென்று வந்தப்ப பாத்தீங்கன்னா சீமான் அவங்க வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்து ஆதரவு தெரிவிச்சாரு. அதுக்கப்புறம் திரு சவுக்கு சங்கர் அவங்க சீமான் அவங்களோட வீட்டுக்கு போக, சீமான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வச்சிருக்க லைப்ரரியில இருந்து ஒரு புக் எடுத்து கொடுக்க, அந்த மாதிரி அண்ணன் தம்பி அப்படி சொல்லி பாச கலவுனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் சீமானா விமர்சனிக்க நானே என்னோட வீடியோஸ்ல இப்ப இந்த புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். பழைய சேனல் கூட நிறைய விமர்சனம் செஞ்சிருக்கேன். சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு வயசு கிடையாது, அவருக்கு அந்த வயசுக்கு மேட்ச் ஆவாரு. இருந்தாலுமே சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லிதான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ரீசெண்டா வந்து சிஎம் சந்திச்சதுக்கு அப்புறம் விஜய் அவங்களே ஃபுல்லா தாக்கி பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து நீங்க வந்து ஒரு 100 மார்க் எக்ஸாம் எழுதுங்க சார், ஏன் வந்து 15% வாக்கு எடுக்க போறா விஜய் அவங்க கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஏன் அந்த 15 மார்க் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்ற விஷயங்கள் நான் வச்சா சீமான் அவர்களே எப்படி சொல்லி சொன்னேன். சோ இப்ப உங்களுக்கு இவ்வளவு ஒரு நல்லது பண்ணிருக்காரு, இவ்வளவு அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காரு, உங்களை வந்து வீட்டுல சாக்கடை எல்லாம் ஊத்திருக்காங்க, அந்த குண்டா சாக்கு எல்லாம் போட்டுருக்கப்ப அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காரு அப்படின்றப்ப அதிபர் அதிபர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபேன்ஸ் மீட் எல்லாம் வச்சாங்க. அதுல என்ன பண்ணாங்க அப்படின்றத பாத்துட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் யாருக்குமே வந்து ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பத்திரிகையாளர்னா அது ரங்கராஜ் பாண்டே அவங்களும் ஒரு பத்திரிகையாளர் தான். மணி அவங்களும் இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியா மணி அவங்களும் பத்திரிகையாளர் தான். அந்த மாதிரி ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. ஒரு சில 1, 2 ரேர் எக்ஸெப்ஷன்ஸ் தவிர எல்லா பத்திரிகையாளர் இருக்காங்க. இப்போ ஒரு சில பத்திரிகை காந்தராஜ் எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்க, திராவிடர் கழகத்துல ரொம்ப தீவிர சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு டாக்டரா இருந்திருக்காங்க. அவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரு நிலைப்பாடு எடுத்தாரு. அவர் என்னென்னமோ கெட்ட வார்த்தை எல்லாம் பேசி என்னென்னமோ பேசுவாரு. ஆனா கைதாக மாட்டாரு. ஏதோ ஒரு கட்சி ஏதோ ஒரு நிலைப்பாடு எடுத்து அந்த கட்சியோட நிலைப்பாடு அப்படி வந்துட்டு இருப்பார். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளர் மாதிரி ஒரு பேசுறாங்க அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர் பேசுறாங்க அப்படின்னா ஒரு நாகரிகம் அப்படின்றது ஒண்ணு இருக்கணும். அதை வந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது. அது மேல அதுக்காக தான் இந்த ஆரம்பத்துல இருந்த ட்வீட்டை வந்து தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வச்சேன். சோ இப்ப நம்ம பார்க்க வந்து இவர் பத்திரிகையாளர்னு எடுத்துக்கிறதா இல்ல என்னன்னு எடுத்துக்கிறதா அப்படின்றத உங்க போக்கு கூட்டுறேன். சோ இப்ப இருக்கிற அரசியல் சூழ்நிலை பார்க்க வந்து எந்த அரசியல் கட்சி வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப திமுக அதிமுக அப்படின்ற கட்சிக்கு வந்து ஓட்டு சதவீதம் அந்த ஒரு கட்டமைப்பு எல்லாமே இருந்து பூத் கமிட்டி எல்லாம் போட்டு இப்ப 72,000 பூத் ஆக போறாங்க, 68,000 78,000 ஆக போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அப்படி போட்டா கூட அந்த தகவல் அந்த பூத் கமிட்டியை போட்டு பண்ற அளவுக்கு அந்த கட்டமைப்பு 2 கட்சிகளும் இருக்கு. இப்ப அந்த அடுத்தடுத்து இது ஒரு புதுசா ஒரு கட்சி உள்ள வந்திருக்கு. இந்த ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. 2026 திரு விஜய் அவங்க சிஎம் ஆவாங்க அப்படின்ற எண்ணோட்டத்துல இருக்காங்க. சோ இப்ப இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்க்கும் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து திரு விஜய் அவங்க வைக்கப்பட்டு இருந்தது. இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மதன் கௌரி அவங்களுக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். நான் காலேஜ் படிக்கிறப்ப மதன் கௌரி அந்த டெய்லி வீடியோஸ் பார்த்துட்டு அவருக்கு ஃபேனா இருந்து காலேஜ் எல்லாம் டெய்லி பேசுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபேனா இருந்தோம்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு ஸ்டார்டிங்ல இருந்த வியூவர்ஷிப்பும் இப்ப கம்மியா இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாரு. விஜய் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க, ரொம்ப விமர்சனம் வைக்கப்படுறப்ப இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்கென்ன விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கென்ன விஜய்க்கு எதிராக நான் பேசுவேன்னா அப்புறம் மாதிரி விஷயத்த அவரும் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. சோ இதுல என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் அவங்களும் சேர்த்து சொல்றேன், என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. சோ இப்ப இந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் பார்க்கும் வந்து ஒரு 25 வயசு கீழே இருக்காங்க. திரு விஜயோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து தொண்டர்கள்லாம் வந்து 25 வயசு கீழே இருக்காங்க. சோ வந்து எந்த அரசியல் கட்சியில எந்த அரசியல் விமர்சகர்கள் வந்து நமக்கு சாதகமா பேசுறாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு ஒரு ஸ்டிக் ஆன் ஆக்கிறது. அதான் அதுல உண்மை இருக்கா இல்லையா இந்த ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு.
ஆனந்த் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு. என்ன கேள்வி கேட்டாலும் ஆப்போசிட்ல நீங்க போனீங்களா உங்ககிட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது இல்ல, ஆப்போசிட்ல கூட சொல்லிட்டு போறது, அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறது. அந்த மாதிரி இருக்கப்போ அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட ஈஸியா கனெக்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏதோ ஒரு 2 பாயிண்ட் சொல்லிட்டாங்க அப்படின்றத கனெக்ட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி பக்கம் வந்து திரு மதன் கௌரி அவங்க கிட்டயும் சவுக்கு சங்கர் அவங்க கிட்டயும் வந்து ஈஸியா இந்த ஃபேன்ஸ் அப்படின்னு கனெக்ட் ஆகுறாங்க. இந்த சவுக்கு சங்கர் அவங்க வளர்ந்த விதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் வந்து திரு விஜய் அவரோட ஃபேன்ஸோட எல்லா சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அவர் இந்த 3 மாசத்துல வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ட்ட ஏறி இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சோ உங்களோட நம்பிக்கை, உங்களோட அபிமானியம் எல்லாம் அவரு இந்த 3 4 மாசத்துல பெற்றிருக்காரு அப்படின்றது இந்த விஷயத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இந்த இடத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா, அவரோட வீடியோஸ் டெய்லி அந்த ஆரம்பத்துல இருந்து இந்த சேனல் ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகுது. இந்த 1 வருஷமும் அவரது வந்து உண்மையை சொல்றாரோ பொய் சொல்றாரோ நிறைய விஷயங்கள் எனக்கு கேட்டவொடனே தெரியும். ஆனா இருந்தாலும் இந்த பேசுறாரு பாத்தீங்களா, 1 மணி நேரம் அந்த பேசினா கேட்டுட்டே இருக்கலாம்ன்ற போல அந்த ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஒரு ஸ்பீச் நாலேஜ் இல்ல ஒரு பேச திறமைன்னு கூட வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. அது மாதிரி டெய்லி பேசுவோம், டெய்லி பார்ப்போம். சோ வந்து என்ன விஜய் ஃபேன்ஸ் அவங்க வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு 2 மாசம் என்ன விஜயை பத்தி நல்லா ஆதரவா தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இந்தியா டுடே மணி கூட வந்து அதே மாதிரி தான் கனெக்ட் ஆயிட்டீங்க. இந்த கரூர் சம்பவம் நடந்தோடனே எதிராக மாறினாங்க. நீங்க இந்தியா டுடே மணியை வந்து திட்ட ஆரம்பிச்சீங்க. இதே மாதிரிதான் சவுக்கு சங்கர் அவங்களும் வந்து 2 மாசம் வந்து விஜய் அவங்களுக்கு ஆதரவா தெரிவிச்சிட்டே இருந்தாங்க. அவரோட மவுசும் அவரோட சேனல் சப்ஸ்கிரைப் எல்லாமே ஏறிச்சு. அதுக்கப்புறம் ஒரு தடவை திரு விஜய் அவங்கள திட்டாங்க. உடனே வந்து இந்த அன்சப்ஸ்கிரைப் பண்றது, சவுக்கு சங்கர் அவங்க எதிரி அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா இதுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாவேகா கட்சியில வந்து வெளியே பேசிட்டு இருந்தாங்க. இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இன்னைக்குதான் வந்து இந்த நிர்வாகிகள் கூட்டம் போட்டிருக்காங்க. நவம்பர் 5ஆம் தேதி அடுத்த மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னும் வெளியே வருவாங்கன்னு தெரியல. அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் வெளியே வராத வரைக்கும் இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க. அதனாலதான் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் வந்து ஒரு கட்சிக்கு ரொம்ப அவசியம். அது போட்டிருக்காங்க. அது போட்ட நிர்வாகிகள் வெளியே பேசுறதில்ல. பேசாத பட்சத்துல இந்த மாதிரி ஆட்கள் உள்ள வருவாங்க போவாங்க. சவுக் சங்கர் அவங்களோட ஆரம்பத்துல பத்திரிகையாளரா இல்லையா அப்படின்றத உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க. போடுறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல போட்ட அந்த ஸ்கிரீன்ஷாட்டை படிச்சுட்டு போடுங்க.